இந்த பஜனையை பண்ணிட்டு நீ ஓரமா நிற்க வேண்டியது. நான் யுத்தம் பண்ற அழகையும் நான் எப்படி ராவணனை வதம் பண்றேங்கிற அழகையும் பார்த்துட்டு இருப்பா போறோம். நீ அவ்வளவு பஜனை பண்ணா போறோம், உன்னை பஜனை பண்ண தான் அழைச்சின்னு வந்திருக்கேன், நீ சிரமப்படாதே அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்ற. இதே வேற யாராவது இருந்தா ரொம்ப சபாஷ் போடுவா இந்த காரியத்துக்கு. நீ அங்க போய் பண்ணிட்டு வந்தியா, இதை மாதிரி இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தி அவனை இது மாதிரி காரியங்கள் நிறைய பண்ண சொல்லுவா. ஏன்னா இது உபகாரம் தான் பண்ணியிருக்கான். ஆனா அவர் உபகாரமா நினைக்கலையாம். இப்படி பண்ணாதே, உனக்கு ஏதாவது ஹானி வரும்னா என்னால தாங்க முடியாது, அதனால இதை மாதிரி பண்ணாதேன்னு தடுக்கிறார். எந்த சீதையை தேடி விருட்சாத் விருட்சம் வனாத்வனம் நதாத் நதியும்னு அப்படின்னு அவர் தேடிட்டு போனாரோ அந்த சீதை கூட வேண்டாம் அப்படிங்கிறார். சுக்ரீவனுக்கு ஏதாவது ஆயிடும்னா அந்த சீதை கூட எனக்கு வேண்டாம், என் தம்பிகளும் எனக்கு வேண்டாம், இந்த சரீரமும் போனா போகட்டும், ஆனா உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறார். அருமையான